குட் ஈவினிங் எல்லாருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து டிபிஎஸ்பி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற சைடு நம்ம போவோம். ஸோ இப்போதைக்கு டிபிஎஸ்பி போட்டுக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சொல்லணும்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னா பார்ட் 3. நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். பார்ட் 4. பார்ட் 3ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்ட் 4 அப்படிங்கிறது டிபிஎஸ்பி. எந்தெந்த பார்ட்டில் என்ன இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? கான்ஸ்டியூஷனுடைய 4th பார்ட்டில் தான் வந்து டிபிஎஸ்பி அப்படிங்கிறது இருக்குது. அரசு நெறிமுறை ஊற்றக்கூடிய கோட்பாடுகள். பார்ட் 4A வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். அதை வந்து அடுத்ததாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? பார்ட் 4ங்கிறது தெரியணும். இப்போது இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தோம்? 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பேலன்ஸ் இது என்னது 36ல் ஆரம்பித்து 51 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பி கீழே இருக்குது. புரியுதா? டிபிஎஸ்பி கீழே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்ன அப்படின்னா 36லேருந்து 51 வரைக்கும் பார்ட் 4ல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ப்ரமோட்டிங் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கொடுத்து ஏன்னா ஒரு லைன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? ப்ரமோட்டிங் அப்படின்னு கொடுத்து ஒரு லைன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள். ப்ரமோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்தோம். எதை ப்ரமோட் பண்ணுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஞாபகம் இருக்கா? அரசியல் மக்களாட்சி அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட். அந்த மாதிரி டிபிஎஸ்பி எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெமோக்ரஸி. சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுது. புரியுதா? சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெமோக்ரஸி அப்படி இது வந்து ப்ரமோட் பண்ணுது. அது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இது சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். இதில் எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நாவல் ஃபீச்சர் அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கார். நாவல் அதாவது புதுமையான சிறப்பம்சம். இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா இந்த டிபிஎஸ்பி தான். புரியுதா? நாவல் ஃபீச்சர்ஸ் கமெண்ட்டில் இருக்க பாருங்கள். நாவல் ஃபீச்சர்ஸ்னால் புதுமையான அம்சம் அப்படின்னு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் இதை வந்து சொல்லியிருக்கார். டாக்டர் பிஆர் அம்பேத்கர். யார் இதை வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து டிபிஎஸ்பிங்கிற கான்செப்டை எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. புரியுதா? அயர்லாந்து கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. பாரோடு அப்படின்னு போட்டுக்கோங்க. எப்போ? 1937 அயர்லாந்து கான்ஸ்டியூஷன் 1937லேருந்து. இந்த கான்செப்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுது. இன்னொரு விஷயம் வெல்ஃபேர் ஸ்டேட் அதாவது நல அரசு. ஒரு அரசாங்கம் நல்லபடியாக ரன் ஆகணும்னா இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்கிறோன்னா டிபிஎஸ்பி நல அரசு. சும்மா கீ பாயிண்ட் மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம சும்மா பேராகிராஃபாக படிக்காமல் இதுதான் இன்ஃபர்மேஷன், இது சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மற்றபடி இதெல்லாம் உட்காந்து நம்ம டீப்பாக படிக்கணும்ல அவசியம் கிடையாது எதுவுமே. அதாவது டிபிஎஸ்பி இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, இதையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் இதோட 2 விஷயத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னும் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா?
சிம்பிளாக இது ஒருத்தர் வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு, ஒரு சிக்னிஃபிகன்ஸ், அதை எழுதிக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், அதாவது டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, இது அண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் as the consigns of the constitution அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். டைரக்டிவ் பிரின்சிபிள் அண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரெண்டையுமே கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்போட மனசாட்சி தான் இது ரெண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கிரன்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர். கிரன்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர். புரியுதா? இந்த ரெண்டுத்தையும் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ரெண்டையும், அதாவது அரசியலமைப்போட மனசாட்சின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா கிரன்வில் ஆஸ்டின். இந்த விஷயம் நமக்கு தெரியணும். இதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ டேரெக்டாக நம்ம இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். பேசிக்கான விஷயம் டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிக்கலுக்கு கீழே போயிடலாம். இதில் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் போயிடலாம். ஆர்டிக்கல் 36 அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 36னால் என்ன? ஆர்டிக்கல் 36 அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் மீன்ஸ் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றின ஒரு வரையறையை கொடுக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றின ஒரு வரையறையை கொடுக்குறது ஆர்டிக்கல் 36. இதில் நம்ம பெருசாக பார்க்க போகிறது எதுவும் கிடையாது. இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து நான் ஜஸ்டிசபிள், அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீதித்துறையால் நிலைநாட்ட முடியாது. எனக்கு டிபிஎஸ்பி வந்து கிடைக்கலன்னு யாருமே போய் வந்து நீதித்துறையில் கேட்டு வாங்க முடியாது. இப்போ எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும்னா எனக்கு கிடைக்கலன்னா நான் போய் ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி டிபிஎஸ்பியை நம்ம வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்க முடியாது. அப்போது டிபிஎஸ்பிங்கிறது நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது, நான் ஜஸ்டிசபிள். That means they are not legally enforceable by the court of the violation. எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு ஒரு கோர்ட்டில் போயிட்டு நான் கேஸ் போட முடியாது. அப்போ இது நான் ஜஸ்டிசபிள் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 37 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பியுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் முக்கியமான சில விஷயம் முக்கியத்துவத்தை பற்றி பேசுதுன்னு எழுதிக்கோங்க. தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி பேசுது. ஆர்டிகல் 37 வந்து தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி பேசுது. இதோட செயல்பாடை பற்றியும் பேசுதுன்னு எழுதிக்கலாம். தன்மை, முக்கியத்துவம், செயல்பாடு. இங்கிலீஷில் சொல்லணும்னா அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ், 37th ஆர்டிக்கல், அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ் கண்டைன்ட் இன் திஸ் பார்ட். அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபிள், அதாவது என்னன்னா இந்த பிரின்சிபிளை ஒரு ஸ்டேட் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் அப்போது இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட டியூட்டி. ஒரு சட்டம் போடும்போது இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஆர்டிக்கல் எல்லாத்தையும் வந்து கன்சைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை போடுறது நல்லது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் ஆர்டிக்கல் 37. புரியுதா? அவ்வளோதான். அதுக்கு அடுத்து இப்போது டிபிஎஸ்பி வந்து 36, 37ங்கிறது காமன். 38லேருந்து 51 வரைக்கும் இருக்கிறது நம்ம 3 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறோம். புரியுதா? 3 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா அந்த 3 கிளாசிஃபிகேஷன் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிள், புரியுதா? சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள், அடுத்து வந்து லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள். இந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு சோஷியலிஸ்டிக், அடுத்து காந்தியன், அடுத்து லிபரல் இன்டலெக்சுவல். தமிழில் சொல்லணும்னா சமூக காந்திய தாராளவாத அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். இந்த 3த்துக்கு கீழே என்னென்ன ஆர்டிக்கல் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் கொஷினில் கேட்பாங்க. அதாவது டிபிஎஸ்பியில் காந்தியனில் இல்லாத ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எது செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கலோடு கொடுத்துருப்பாங்க அந்த கான்செப்டை. அப்போது அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியரா?
ஸோ ஃபஸ்ட்டு சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் மூணாக பிரிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு தெரியணும். டிபிஎஸ்பி எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. சமூக, காந்திய, தாராளவாத, அதாவது சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல். லிபரல் இன்டலெக்சுவல் சேம், தனி கிடையாது. அது எழுதியாச்சு. அடுத்தது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சோஷியலிஸ்டிக் போட்டுக்கோங்க. சோஷியலிஸ்டிக் கீழே என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். சோஷியலிஸ்டிக் போட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் என்னென்ன வருங்கிறத சும்மா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஆர்டிக்கல்னு கம்மா போட்டு எழுதிக்கோங்க. ஆர்டிக்கல் 38, ஆர்டிக்கல் 38, 39, ஆர்டிக்கல் 38, 39, 38, 39, 39A, கேபிட்டல் ஏ, 39 கேபிட்டல் ஏ. ஆக்சுவலி 39ல் ஸ்மால் ஏ, பி, சி, டி, இ, எஃப் வரைக்கும் இருக்கும். அது இல்லாமல் கேபிட்டல் ஏன்னு ஒன்று இருக்குது 39ல். அடுத்து 41, 41, 42, 43, 43A, 47. இது எல்லாமே சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் கீழே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல். புரியுதா? சமூக அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் இது மட்டும்தான். இப்போ இது ஒவ்வொன்றும் தெளிவாக நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்னால் என்ன? இவங்களோட எய்மே வந்து சோஷியல் அண்ட் எக்கானமிக் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது சமூக மற்றும் பொருளாதார நீதியை வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது வந்து சொல்கிறாங்க. அதனால் இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் 38ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். புரியுதா? ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அதாவது மக்களுக்கு நல அரசை ஏற்படுத்தி கொடுக்கணும், நல உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 38 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு, அரசாங்கம் மக்களுக்கு நல உதவிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அந்த ஒரு கான்செப்டு. அதே மாதிரி சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியலமைப்பு ரீதியாக நீதி கொடுக்கணும். இந்த பாயிண்ட்டும் எழுதிக்கோங்க. ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். புரியுதா? வெல்ஃபேர் அதாவது நல அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது ஜஸ்டிஸ் ஆஃப் சோஷியல், எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல். ஜஸ்டிஸ் ஆஃப் சோஷியல், எக்கானமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல். சமூக, பொருளாதார, அதுக்கடுத்து வந்து அரசியலமைப்பு, நீதி அப்படிங்கிறத கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ். டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ், சமத்துவமின்மையை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் 38ல் சமத்துவமின்மையை குறைத்தல். சமத்துவமின்மையை குறைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து 38க்கு கீழே வரக்கூடியது. சமத்துவமின்மைனா எதில்? அதாவது மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. எதுலலாம்? இன்கம், ஸ்டேட்டஸு, ஃபெசிலிட்டிஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களில். ஒருத்தங்க வாங்கக்கூடிய இன்கம்மை வச்சோ, அவங்களோட ஸ்டேட்டஸை வச்சோ, அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வச்சோ, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை வச்சோ ஒருத்தங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள சமத்துவமின்மைக்கு உட்படுத்தக்கூடாது. அதாவது அவங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்த 3 பாயிண்ட்டு 38 ஆர்டிகல் கீழே எதை வேணாலும் கொஸ்டினாக கேட்கலாம். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 39 அப்படிங்கிற ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட் வந்து ஜஸ்டிஸ், நீதியே வாங்கி கொடுக்கணும்.
எந்த மாதிரியான நீதின்னு சொல்கிறாங்க? ஜஸ்டிஸ் டு சோஷியல், எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல். சோஷியல், எக்கானமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல், இந்த 3 வகையான ஜஸ்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு. அடுத்தது 39ல் அடுத்தது 39 ஆர்டிக்கிளில் ஸ்மால் ஏ, 39ல் ஸ்மால் ஏ, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ், லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். 39ல் ஸ்மால் ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். அதாவது அனைத்து மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது ஆர்டிக்கிள் 39ல் ஸ்மால் ஏ. ஆர்டிக்கிள் 39ல் ஸ்மால் பி, ஸ்மால் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ், அதாவது வளங்களை சமமாக பகிர்தல், வளங்களை சமமாக பகிர்தல், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ். அது வந்து ஸ்மால் பி, 39ல் ஸ்மால் பி. அடுத்து 39ல் ஸ்மால் சியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 39ல் ஸ்மால் சி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ப்ரிவென்ஷன் ஆஃப் concentration of wealth, prevention of concentration of wealth and means of production, prevention of concentration of wealth and means of production. அதாவது செல்வம் சில நபர்களிடமே குவிவதை தடுக்கிறது, செல்வம் சில நபர்களிடம் மட்டுமே குவிவதை தடுத்தல், அதான் prevention of concentration of wealth and means of production. ஒருத்தங்கக்கிட்டே வந்து செல்வம் வந்து அதிகமாக உருவாக்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்து தடுக்கிறது தான் வந்து ஆர்டிக்கிள் 39ல் ஸ்மால் சி. அடுத்தது ஆர்டிக்கிள் 39ல் ஸ்மால் டி, ஆர்டிக்கிள் 39ல் ஸ்மால் டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம ஊதியம். இதில் இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணிக்கோங்க, ஆண் மற்றும் பெண், ஆண் மற்றும் பெண்களுக்கு சம வேலை வாய்ப்பில் சம ஊதியம், ஆண் மற்றும் பெண்களுக்கு சம வேலை வாய்ப்பில் சம ஊதியம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன். அடுத்தது ஸ்மால் இ, 39ல் ஸ்மால் இ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஹெல்த், ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஹெல்த் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், preservation of the health and strength of workers and children against forcible abuse, and children against forcible abuse. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொழிலாளிகளுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய சுகாதாரத்தையும் பாதுகாக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் சுகாதாரத்தையும் பாதுகாக்கணும். அதே மாதிரி ஃபோர்சிபிள் அப்யூஸ், அதாவது குழந்தைகளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த விஷயத்தில் வந்து குழந்தைகளை பாதுகாக்கணும். இது ரெண்டுமே வந்து ஈயில் கொடுத்துருக்காங்க. ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் எகெயின்ஸ்ட் ஃபோர்சிபிள் அப்யூஸ், இது ரெண்டுமே இதுக்கு கீழே வந்துடும்.
அடுத்தது எஃப். அடுத்தது எஃப். எஃப்ல என்ன சொல்கிறாங்க, எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளோட உடல் நலத்தை வந்து பெருக்கிறது. குழந்தைகளுடைய உடல் நலத்தை பெருக்கிறது ஆரோக்கியமான முறையில் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைகளோட உடல் நலத்தை ஆரோக்கியமான முறையில் பெருக்குதல், அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியமான உடம்பை பெருக்குதல் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப், இதுலேயே ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டுஹுட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டுஹுட் அண்ட் யூத். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டுஹுட் அண்ட் யூத், இவங்க ரெண்டு பேரையும், இளைஞர்களையும் குழந்தைகளையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பாதுகாக்கணும். எதிலிருந்து அப்படின்னா எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கடத்தல்ல இருந்து. கடத்தல் அப்புறம் இல்லைன்னா அவங்கள வந்து என்ன சொல்கிறது, கட்டாயமான வேலைக்கு ஈடுபடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து குழந்தைகளையும் இளைஞர்களையும் பாதுகாக்கிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டுஹுட் அண்ட் யூத் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது எஃப். இதோட வந்து 39க்கு உள்ளே வரக்கூடிய 6 ஆர்டிக்கல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது 39 கேபிட்டல் ஏன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. 39ல் கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஸ்மால் ஏபிசின்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 39ல் கேபிட்டல் ஏ. ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. 39 கேபிட்டல் ஏ வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு, அதாவது சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி. சம நீதி மற்றும் ஏழைகளுக்கு வந்து இலவசமான சட்ட உதவிகள் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவலான நீதி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. 39 கேபிட்டல் ஏ ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஆர்டிக்கல். அதுக்கடுத்து என்ன சொன்னோம், சோஷியலிஸ்டிக்கில் நம்ம 39 முடிஞ்சோடனே 41 ஆர்டிக்கிள் 41 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 41, 42 ஆக்சுவலி டிபிஎஸ்பியில் இருக்கிற எல்லா ஆர்டிக்கலுமே ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு. ஸோ 41 எழுதிக்கோங்க. ஆர்டிக்கிள் 41, to secure the right to work, to secure the right to work, to secure the right to work, right to education, right to work, right to education, right to public assistance, right to work, right to education, right to public assistance, in cases of unemployment, old age, unemployment, old age, sickness and disablement, sickness and disablement. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது வேலை இல்லாமல் வயசானவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா அவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, நோய் வந்தவங்களுக்கு, எந்த வேலையும் செய்ய முடியாதவங்க,
இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான உதவியும் கல்வி உதவியும் இல்லைனா அவங்களுக்கு பொது வாழ்க்கையில் வேறு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி விஷயங்களையும் ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் 41. முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் ஆர்டிக்கல் 41. புரியுதா? அடுத்தது ஆர்டிக்கல் 42வும் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிளில் கொடுத்துருக்காங்க. அப்போ 42 எதை பற்றி பேசுதுன்னு பார்ப்போம். ஆர்டிக்கல் 42. 41ல் டவுட் இருக்கா? 41 திரும்ப சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க. டு செக்யூர் த ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட். புரியுதா? இதுதான் ஆர்டிக்கல் 41. முடியாத காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது, வேலையிலையோ இல்லை கல்வியிலையோ இல்லை பொதுவாக அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஹெல்ப்பாக தேவைப்படுதோ அந்த மாதிரி விஷயத்தில். அடுத்தது 42. மெட்டர்னிட்டி ரிலீஃப். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் 42ன்னு எடுத்துக்கிட்டோன்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப், அதான் 42. இப்போ வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்களா, ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு 6 மாதம் 1 வருஷம் சம்பளத்தோட, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுறது. அதான் வந்து மெட்டர்னிட்டி ரிலீஃப். மனிதாபிமானிய அடிப்படையில், அது ஆர்டிகல் 42. அடுத்து 43யும் இதுக்கு கீழே வருது. 43 என்ன சொல்லுது அப்படின்னா, டு செக்யூர் எ லிவிங் வேஜ், டு செக்யூர் எ லிவிங் வேஜ், to secure a living wage. யாருக்கு அப்படின்னா சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஒர்க்கர்ஸ்க்கு. லிவிங் வேஜ் அப்படின்னா அவங்க கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. டு செக்யூர் ஏ லிவிங் ஏஜ் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். சோஷியல் அண்டு கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். இப்போ வந்து ஏதாவது இப்போ தீபாவளி பண்டிகை வருதுன்னா லீவ் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த அவங்களோட கல்ச்சரில் லீவ் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். அது இல்லாமல் லிவிங் வேஜ், அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டிகல் 43ல் சொல்கிறாங்க. அடுத்து 43A, ஆர்டிகல் 43A. ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதான் 43A. அதாவது தொழிலாளிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் அந்த நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்ட்டில் பங்கெடுத்துக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கறது. புரியுது? அதோட நிர்வாகத்தில் பங்கெடுத்துக்கிறது. நிர்வாகத்தில் ஏதாவது ஒரு விஷயம்னா இவங்களும் கலந்துக்கிட்டு அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை மாதிரி. புரியுதா? செக்யூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், 43A. அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சோஷியலிஸ்டிக்கில் 47, அதுவும் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிளில் தான் கொடுத்துருக்காங்க. 47ல் 3 விஷயம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதே ஆர்டிக்கிள் வந்து காந்தியனில் வேறு கான்செப்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு ஆர்டிக்கல் ஒரு விஷயத்தை மட்டும் பேசாது. இதை பொறுத்த வரைக்கும், டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 47ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைஸ் ஆஃப் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ரைஸ் ஆஃப் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ரைஸ் ஆஃப் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன். ஊட்டச்சத்தோட விகிதத்தை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க.
ஆர்டிகல் 47 படி ஊட்டச்சத்து விகிதத்தை அதிகரிக்கணும். அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள், மக்களோட வாழ்வாதாரத்தை அதிகரிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும், மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. raise the level of nutrition and the standard of living of people, and the standard of living of people, and to improve public health, and to improve public health. இது எல்லாமே ஆர்டிகல் 47க்கு கீழே வரும். இதோட நமக்கு வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிள்ங்கிறது முடியுது. சமுதாயவாத அரசு கோட்பாடுகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முடியுது. அடுத்து காந்தியன் பிரின்சிபிள், காந்திய கோட்பாடுகள். இப்போ இது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம சிலது எழுதிட்டு போல 39ல் கேபிட்டல் ஏ, 43ல் கேபிட்டல் ஏ, இது எல்லாமே எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல் ஆட் பண்ணியிருக்காங்க. காந்தியனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40 ஆர்டிக்கல் 40 ஃபஸ்ட்டு எழுதுவீங்களா அந்த மாதிரி சும்மா ஆர்டிக்கலோட நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க என்னென்னலாம் வருதுன்னு. அதாவது காந்தியோடைய ஐடியாஸ் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க சிலது. ஆர்டிக்கல் 40, ஆர்டிக்கல் 43, ஆர்டிக்கல் 40, ஆர்டிக்கல் 43, ஆர்டிக்கல் 43B, ஆர்டிக்கல் 46, ஆர்டிக்கல் 46, ஆர்டிக்கல் 47, ஆர்டிக்கல் 47, ஆர்டிக்கல் 48, ஆர்டிக்கல் 48. புரியுதா? இந்த ஆர்டிக்கல்லாம் இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம் என்ன விஷயம் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 40 போட்டுக்கோங்க. ஆர்டிக்கல் 40, ஆர்டிக்கல் 40 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆர்கனைஸ், டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத், டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத், வில்லேஜ் பஞ்சாயத் அதாவது கிராம பஞ்சாயத்தில் செல்ஃப் கவர்மெண்ட், ஜஸ்ட் கிராம பஞ்சாயத்துன்னு போட்டுக்கோங்க போதுமானது, அவ்வளோதான். டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத். அடுத்த ஆர்டிகல் 43, ஆர்டிகல் 43ல் காந்தியனில் என்ன சொல்கிறாங்கன்னா டு ப்ரமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டு ப்ரமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பருத்தி தொழிற்சாலைகளை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. பருத்தி தொழிற்சாலைகளை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து இண்டிவிஜுவலாகவோ இல்லை கோஆப்ரேஷனாகவோ ரூரல் ஏரியாவில் அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் 43. புரியுதா? 43க்கு அங்கே வேறு இங்கே வேறு, பட் ஆனால் எல்லாமே தொழில் சம்மந்தப்பட்டது 43னா. அடுத்து 43ல் பி, 43ல் பி, 43ல் பி வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி பேசுகிறது 43B. ஆர்டிக்கிள் 43B அப்படிங்கிறது எதை பற்றி பேசுதுன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். B எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருக்கோம் 43B பற்றி. 97th அமெண்ட்மெண்ட், 97th அமெண்ட்மெண்ட் 2011ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க அந்த பக்கத்துலேயே. ஆர்டிகல் 43B வந்து எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் 2003ல் ஆட் 11ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல் 46, ஆர்டிகல் 46 ஆர்டிகல் 46 வந்து எதை பற்றி பேசுதுன்னா டு ப்ரமோட் த எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப், டு ப்ரமோட் த educational and economical interest of
to promote the educational and economical interest of SCs, STs and other weaker sections. To promote the educational and economical interest of SCs, STs and other weaker sections. புரியுதா? கல்வி அதாவது எஸ்சி எஸ்டி மற்றும் அந்த வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா பொருளாதாரத்தில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 46. அடுத்த ஆர்டிகல் 47. ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹாலிசம். அதுதான் ஆர்டிகல் 47. ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹாலிசம், மதுவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அந்த கான்செப்ட்லாம் ஆர்டிகல் 47க்கு கீழே தான் வருது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அடுத்து ஆர்டிகல் 48 காந்தியனில் ஆர்டிகல் 48. டு ப்ரொஹிபிட் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ். அதாவது பசுக்கள் பசுவதை தடை அப்படின்னு சொல்கிறாங்க. பசுவதை தடை சட்டம் அப்படிங்கிறது 48 கீழே வரும். பசுவதை தடை சட்டம் அதாவது பசுக்களை வந்து கொன்று அதோட மாமிசத்தை சாப்பிட்றாங்கல்ல, அது வந்து தடை பண்ணக்கூடியது ஆர்டிகல் 48. பசுவதை தடை சட்டம். ஸ்லாட்டர் SLAUGHTER. டு ப்ரொஹிபிட் த டு ப்ரொஹிபிட் தி ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ். டு ப்ரொஹிபிட் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ். To prohibit the slaughter of cows and to improve their breeds. அதாவது அந்த பசுக்களை வந்து கொல்றதுக்கான தடை, அது மட்டும் இல்லாமல் அந்த பசுக்களுடைய இனங்களை வந்து அதிகரிக்க சொல்கிறாங்க. அதோட இனங்களை அதிகரிக்கவும் சொல்கிறாங்க. அதுதான் ஆர்டிகல் 48 கீழே வர்றது. அதுக்கடுத்து லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபிளுக்கு வந்துருங்க. லாஸ்ட் ஒன். 2 முடிஞ்சிடுச்சா? சோஷியலிஸ்டிக் முடிஞ்சது, காந்தியன் முடிஞ்சது. 3ஆவதாக வந்து லிபரல் இன்டலெக்சுவல். இந்த கான்செப்டுக்கு கீழே எத்தனை ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 44, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 48, 48A, 44, 45, 48, 48A, 49, 50, 51. இது எல்லாமே லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள் கீழே இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 44 எதை பற்றி பேசுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 44ங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட். ஆர்டிகல் 44ங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட். அப்படின்னா தமிழில் என்னென்னா, குடியுரிமை சட்டம் இருக்குல்ல, எல்லாருக்குமே பொது சிவில் சட்டம் அப்படி வச்சுக்கோங்க. பொது சிவில் சட்டம் அதான் குடியுரிமை, பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்டிகல் 44. அடுத்து 45. ஆக்சுவலி இந்த ஆர்டிக்கலில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு போய் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருக்கோம். 1976
86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 மூலமாக அதாவது 86வது சட்டத்திருத்தம் மூலமாக 2002வது வருஷத்தில் இந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணியிருப்பாங்க 45ங்கிறத கொண்டு போயிட்டு 21A அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு ப்ரொவைட் இயர்லி childhood care and education for all children until they complete the age of 6 years to provide yearly childhood care and education for all children until they complete the age of 6 years. இதுதான் ஆர்டிகல் 45. 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தை பருவ பாதுகாப்பு மற்றும் கல்வியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 6 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு. அடுத்தது ஆர்டிகல் 48. இந்த இடத்துல என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. 48 வந்து இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதாவது என்னது அது கூட ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன்ஸ், அதாவது விலங்குகள் மற்றும் தாவரங்களுடைய வளர்ப்பு. 48ல் வந்து இந்த இடத்துல விலங்குகள் மற்றும் தாவரங்களுடைய வளர்ப்பு எந்த மாதிரினா இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ஏற்ற மாதிரி, அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து 48A. 48Aங்கிற ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். 48A அப்படிங்கிறது இந்த இடத்துல டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் காடுகளையும் வனங்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாத்தல். வனங்கள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல் அப்படின்னு போட்டுக்கோங்க. டு ப்ரமோட் அண்ட் இம்ப்ரூவ் தி என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப். அதான் ஆர்டிகல் 48A. ஏங்கிறது எப்போ ஆட் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல் 49. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 49 அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது அப்படின்னா டு ப்ரொடெக்ட். 49ங்கிறது டு ப்ரொடெக்ட் மான்யூமெண்ட்ஸ், அதாவது சின்னங்கள்னு சொல்கிறோம்ல, இந்தியாவுடைய சின்னங்கள். டு ப்ரொடெக்ட் மான்யூமெண்ட்ஸ், பிளேசஸ், இந்தியாவுடைய பகுதிகள், அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக், கலைநயமிக்க பொருட்கள், இந்த மாதிரி. அதாவது நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறது ஆர்டிகல் 49. நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாதுகாக்கிறது ஆர்டிகல் 49 அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதுமானது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது ஆர்டிகல் 49க்கு கீழே வரும். அடுத்த ஆர்டிகல் 50, 50வது ஆர்டிகல். 50வது ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா டு செப்பரேட். 50வது ஆர்டிகல் டு செப்பரேட் the judiciary, to separate the
judiciary from the executive. To separate judiciary from the executive. To separate the judiciary from the executive. அதான் வந்து ஆர்டிகல் 50. அதாவது நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தது. நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தது. நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தது ஆர்டிகல் 50. 50-50 ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டையும் தனித்தனியாக பிரித்தது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 51. ஆர்டிகல் 51 இது வந்து பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். அவ்வளோதான். 51ங்கிறது ஃபாரின் ரிலேஷன். ஃபாரின் ரிலேஷன் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதுன்னு கேட்டாங்கன்னா அது 51. இதோட நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டாக எல்லாமே முடிச்சிருக்கோம் 51 வரைக்கும். இப்போது நம்ம வந்து இதில் வந்து ஏஎன்லாம் இருக்குல்ல, 48A அது மாதிரிலாம் சில ஆர்டிக்கல், இது எல்லாம் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்கங்கிறத நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த இடத்துல நோட் பண்ணாலும் சரி, தனியாக எழுதிக்கிட்டாலும் சரி. ஸோ நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்னு ஒரு டாபிக் போட்டு எழுதினாலும் ஓகே. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். 39F, 39ல் எஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அது 39A கேபிட்டல் ஏ, 39ல் ஸ்மால் எஃப்னு ஒன்று இருக்கும். ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க 39ல் எஃப். ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போமா 39ல் ஸ்மால் எஃப். அது 39ல் கேபிட்டல் ஏ. இது 43ல் ஏ, 48ல் ஏ. இப்போ சொன்ன 4 ஆர்டிக்கலும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1976ல் ஆட் பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் அமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த 4 ஆர்டிக்கல். 39 ஸ்மால் எஃப், 39 ஸ்மால் எஃப், 39 கேபிட்டல் ஏ, 39 கேபிட்டல் ஏ, 43A, 48A இந்த 4 ஆர்டிக்கலையும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 38ன்னு ஒன்று பார்த்தோமா, 38ல் மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ்னு ஒரு லைன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் அந்த கான்செப்டை மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க 38ல். நம்ம நிறைய எழுதியிருப்போம், அதில் இந்த சமத்துவமின்மையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறத மட்டும் 44th அமெண்ட்மெண்ட் 1978ல் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் 44th அமெண்ட்மெண்ட்டில் 1978ல் ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 44th அமெண்ட்மெண்ட் 1978ல் ஆட் பண்ணது அது. அதே மாதிரி இந்த 45 அப்படிங்கிற ஆர்டிக்கலை 21Aக்கு மாற்றிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதனால உங்களுக்கு தெரியும். கரெக்டு தானே? இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அடுத்தது 43B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி 43Bங்கிற ஒரு ஆர்டிக்கல் பற்றி நம்ம பார்த்தோம். அது வந்து 97th அமெண்ட்மெண்ட் 2011. அதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது இப்போ டிபிஎஸ்பி இது ரிலேட்டடாக சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த சட்டம்லாம் சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க, நிறைய வரும். இந்த ஆக்ட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் பார்த்தோம் இல்லையா, இதில் ஒவ்வொரு ஆர்டிக்கல் கீழே நிறைய சட்டங்கள் இருக்குது. ஆர்டிக்கலுக்கு கீழே தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நார்மலாக இந்த சட்டம்லாம் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய வரும், எழுதிக்கோங்க ஒவ்வொன்றா. ரிலேட்டட் ஆக்ட்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். இந்த டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன ஆர்டிக்கல் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக உருவான சட்டங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இது
குறைந்தபட்ச ஊதிய சட்டம் மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் அடுத்தது த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்னா பண ஊதிய சட்டம். பண ஊதிய சட்டம். த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டுங்கிறது பண ஊதிய சட்டம் 1936. ஃபஸ்ட்டு சொன்னது 1948, இப்போ சொல்கிறது 1936 1936. 1936. அடுத்தது த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட். த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட். வெகுமதி பண சட்டம். வெகுமதி பண சட்டம் இங்கிலீஷ்லேயே எழுதிக்கோங்க இதெல்லாம். த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965. போனஸ் ஆக்ட்டுங்கிறது 1965. த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1965. அடுத்தது த கான்ட்ராக்ட் லேபர். த கான்ட்ராக்ட் லேபர். கான்ட்ராக்ட் லேபர் அண்ட் த கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் கான்ட்ராக்ட் லேபர் அண்ட் கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட். கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட். ஒப்பந்த தொழிலாளர், தமிழில் சொன்னால் ஒப்பந்த தொழிலாளர் விதிமுறைகள் மற்றும் ஒழிப்பு சட்டம். ஒப்பந்த தொழிலாளர்கள் விதிமுறை மற்றும் ஒழிப்பு சட்டம் 1970. கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்டுங்கிறது 1970 போட்டிருக்காங்க. அடுத்தது த சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். த சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் விதிமுறைகள் சட்டம். குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு மற்றும் விதிமுறைகள் சட்டம். த சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். த சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. அடுத்தது த பாண்டட் லேபர். அடுத்தது த பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட். த பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட். கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம். கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம். த பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976. 1976 பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976. த ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட். த ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட். த ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926. த ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்டுங்கிறது 1926. தொழில் சங்கங்கள் சட்டம். தொழில் சங்கங்கள் சட்டம். த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. தொழில் சங்கங்கள் சட்டம்ங்கிறது. அடுத்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். தொழிற்சாலை சட்டம். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னா தொழிற்சாலை சட்டம் 1948. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. த மைன்ஸ் ஆக்ட். த மைன்ஸ் ஆக்ட். த மைன்ஸ் ஆக்ட் 1952. சுரங்கச் சட்டம் 1952. மைன்ஸ் ஆக்ட்னா சுரங்கச் சட்டம். சுரங்கச் சட்டம் 1952. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட். தொழிற்சாலை மோதல்கள் சட்டம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்னா தொழிற்சாலை மோதல்கள் சட்டம் 1947. 1947 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து
Workmen's Compensation Act. Workmen's Compensation Act. Workmen's Compensation Act. தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம். தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம், அதான் Workmen's Compensation Act. Workmen's Compensation Act 1923. 1923ல Workmen's Compensation Act போட்டிருக்காங்க. 1923. கவர்மெண்ட் எப்போ வந்து சைல்ட் லேபரை பேன் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சைல்ட் லேபர் பேன்டு. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை சட்டம் 2006. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை சட்டம் 2006. சைல்ட் லேபர் பேன்டு ஆக்ட். அடுத்தது The Maternity Benefit Act. The Maternity Benefit Act. Maternity Benefits Act. மகப்பேறு நன்மைகள் சட்டம். மகப்பேறு நன்மைகள் சட்டம். Maternity Benefit Act 1961. அடுத்து ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட். ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட். நேற்று இது எழுதியிருக்கீங்கன்னா இன்னைக்கு எழுத வேண்டாம். ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட், சம ஊதிய சட்டம் 1976. சம ஊதிய சட்டம் 1976. ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட். அடுத்து நேஷனலைசேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். நேஷனலைசேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். ஆயுள் காப்பீடு தேசியமயமாக்கல். ஆயுள் காப்பீடு தேசியமயமாக்கல் 1956. எல்ஐசி ஆயுள் காப்பீடு தேசியமயமாக்கல் 1956. அடுத்தது நேஷனலைசேஷன் ஆஃப் 14 லீடிங் கமர்ஷியல் பேங்க்ஸ். நேஷனலைசேஷன் ஆஃப் 14 லீடிங் கமர்ஷியல் பேங்க்ஸ். 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கல். 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கல் 1969. நமக்கு தெரியும் இது 1969ல் தான் முதல்ல தேசியமயமாக்கம் பண்ணியிருப்பாங்க வங்கிகளை. 14 வணிக வங்கிகளை தேசியமயமாக்கல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1969. அதுக்கடுத்து நேஷனலைசேஷன் ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ். நேஷனலைசேஷன் ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ். பொது காப்பீட்டு தேசியமயமாக்கல். பொது காப்பீட்டு தேசியமயமாக்கல். நேஷனலைசேஷன் ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ். பொது காப்பீட்டு தேசியமயமாக்கல் 1971. 1971. அதுக்கடுத்து abolition of privy purses. Abolition of privy purses. PRIVY. Privy. Abolition of privy purses. தனிப்பட்ட பணப்பைகள் ஒழிப்பு சட்டம். தனிப்பட்ட பணப்பைகள் ஒழிப்பு சட்டம் 1971. Abolition of privy purses Act 1971. 26th அமெண்ட்மெண்ட்டில் கூட இதை பற்றி தான் பேசுவாங்க. அடுத்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட். லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட். லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட். சட்ட சேவைகள் அதிகார சட்டம்னு சொல்லுவாங்க. சட்ட சேவைகள் அதிகார சட்டம் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. அடுத்தது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்
1952 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சமூக மேம்பாட்டு திட்டம் 1952. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறது சமூக மேம்பாட்டு திட்டம் 1952. அடுத்து ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம். மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம். மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் 1960. ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1960. டிராஃப்ட் ட்ரவுட் ப்ரோன் ஏரியா. ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் வறட்சி மேம்பாட்டு திட்டமா ட்ரவுட்டு சாரி ஒரே நிமிஷம் இருங்க. அது ட்ரவுட் ப்ரோன் ஏரியா இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. DROUGHTன்னு சொல்லுவாங்க. ட்ரவுட் ப்ரோன் ஏரியா. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதி மேம்பாட்டு திட்டம்னு சொல்கிறாங்க. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதி திட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க, மேம்பாடு வேண்டாம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதி திட்டம், அதான் ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம். 1973 1973 ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம். மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச தேவை திட்டம். குறைந்தபட்ச தேவை திட்டம். குறைந்தபட்ச தேவை திட்டம் 1974. குறைந்தபட்ச தேவை திட்டம் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் 1974. அடுத்தது இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சில ஸ்கீம்ஸ் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் வருது. அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க, அதனால் இங்கே வேண்டாம். இல்லைன்னா அது திருப்பி நம்ம டீச் பண்ணுவோம். அந்த சாப்டர் தெரியாதவங்க இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அதில் பார்த்துக்கலாம். அது இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனான்லாம் இருக்குல்ல, சம்பூர்ண கிராம் ரோஜ்கர், இதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். அடுத்து த வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. த வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. த வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிறது 1972. அதுக்கடுத்து அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அதான் 1972. த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். அடுத்தது த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. 1980. த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னா வன பாதுகாப்பு சட்டம் 1980. வாட்டர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க 1974. வாட்டர் ஆக்ட் 1974. வாட்டர் ஆக்ட்ங்கிறது 1974. அடுத்து ஏர் ஆக்ட். ஏர்னா காற்று சட்டம் 1981. வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட். வாட்டர் ஆக்ட் 1974, ஏர் ஆக்ட் 1981. இந்த ரெண்டு சட்டமும் தான் நம்ம இந்தியாவில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு ஒன்று உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த சட்டம் இது ரெண்டு தான். புரியுதா? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பிசிபின்னு இருக்கு இல்லையா, இது உருவாகிறதுக்கு இன்றைக்கி காரணமான ரெண்டு சட்டம்னா அது இந்த வாட்டர் ஆக்டும் ஏர் ஆக்டும் தான். வாட்டர் ஆக்ட் 1974, ஏர் ஆக்ட் 1981. இந்த ரெண்டும் இல்லைன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று உருவாயிருக்காது.
நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது 1988 தேசிய காடுகள் கொள்கை, வனக்கொள்கை, தேசிய வனக்கொள்கை, நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988, 1988. அதுக்கடுத்து The Untouchability Offences Act, The Untouchability Offences Act, தீண்டாமை ஒழிப்பு சட்டம், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955. இப்போது இந்த அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955, இந்த சட்டத்தை பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க 1976. என்னென்னு பேர் மாற்றிருக்காங்க? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு பேர் மாற்றிருக்காங்க 1976. அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்டை தான் அப்படி பேர் மாற்றிருக்காங்க 1976. அடுத்தது ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989, 1989. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். அதாவது SC/ST-உடைய நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் 1989, 1989. SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து அவங்கள பாதுகாக்கிறது, சோஷியல் இன்ஜஸ்டிஸ்லேருந்தும் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து பாதுகாக்கிறது. அடுத்தது கமிஷன்ஸ்லாம் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம், ஸோ இங்கே வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, பட் அது எதுவுமே நமக்கு இங்கே வேண்டாம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் சிபிசின்னு சொல்கிறோம்ல, சிபிசி சட்டம், சிபிசி ஆக்ட், ஐபிசி, சிபிசி, அது மாதிரி சிபிசி எப்போ போட்டாங்கன்னா 1973. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. குற்றவியல் சட்டமா? அடுத்தது அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை, முடிய போகுது. The ancient and historical, the ancient and historical monument, the ancient and historical monument and archaeological sites and archaeological sites and remains act, and remains act, the ancient and historical monuments and archaeological sites and remains act 1951. அதாவது பழங்கால பொருட்கள் சின்ன மற்றும் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி 1951 போட்டிருக்காங்க, 1951. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு கேஸ் ரொம்ப முக்கியம். மினர்வா மில்ஸ் கேஸ்ன்னு ஒன்று நேற்று பார்த்தோம்ல 1980, அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க? பேலன்ஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எந்த கேஸ்னால் அது மினர்வா மில்ஸ் கேஸ். அது மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர்லாம் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க, பட் கிரிட்டிசிசம் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டாம், உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ் கிடையாது. சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்தது இப்போது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அவுட் சைடு அப்படின்னு பார்த்தோம்ல சில ஆர்டிகல், அவுட் சைட் ஆஃப் த பார்ட் 3ன்னு, அதே மாதிரி இங்கேயும் அவுட் சைட் ஆஃப் த பார்ட் 4ன்னு இருக்குது. இந்த பார்ட்டில் வெளியே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். டிபிஎஸ்பிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆர்டிகல்
எழுதிக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அவுட் சைட் ஆஃப் பார்ட் 4, ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் பார்ட் 4 மட்டும் போட்டுக்கோங்க. அதாவது பார்ட் 4க்கு வெளியே உள்ள சட்டங்கள், ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 335, ஆர்டிகல் 335 ஆர்டிகல்ஸ் ஆஃப் அது எழுதிட்டிங்கன்னா ஓகே. ஆர்டிகல்ஸ் அவுட் சைட் ஆஃப் பார்ட் 4. ஃபஸ்ட்டு வந்து 335, ஆர்டிகல் 335 இது எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னா பார்ட் 16ல் இருக்குது. 16வது பார்ட்டில் கொடுத்துருக்காங்க 335ங்கிற ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளைம்ஸ் ஆஃப் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் டு சர்வீசஸ். கிளைம்ஸ் ஆஃப் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் டு சர்வீசஸ். அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களோட வேலைவாய்ப்பு தொடர்பான அந்த பணியிடங்கள் இது தொடர்பான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல். புரியுதா? கிளைம்ஸ் ஆஃப் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் டு சர்வீசஸ், அவங்களோட சேவைகளோட மன நிறைவு அப்படின்னு சொல்லலாம். 335 அப்படிங்கிற ஆர்டிக்கல். அடுத்தது 350A, 350ல் ஏ. இது வந்து பார்ட் 17ல் இருக்குது, 17வது பகுதியில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் லாங்குவேஜ், மதர் டங். இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங், அதாவது தாய்மொழியில் படிக்கணும் பேசணும் அப்படிங்கிறது. அதான் வந்து 350ல் ஏ, 350ல் ஏங்கிற ஆர்டிக்கல் தாய்மொழி பற்றி பேசுது. தாய்மொழியில் படிக்கணும் பேசணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் 350A. அடுத்தது 351, ஆர்டிகல் 351. இது வந்து பார்ட் 17ல் இருக்குது. இதுவும் பார்ட் 17ல் இருக்குது. இது என்ன ஆர்டிகல்? இது 351ங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த இந்தி லாங்குவேஜ். டெவலப்மெண்ட் ஆஃப் த இந்தி லாங்குவேஜ், இந்தி மொழி மேம்பாடு. இந்தி மொழி மேம்பாடு, டெவலப்மெண்ட் ஆஃப் த இந்தி லாங்குவேஜ். இப்போது இது முடிஞ்ச உடனே கடைசியாக டிஸ்டிங்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்க்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது எல்லாமே. பட் நான் சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது நெகட்டிவான கான்செப்ட்டு, ஆனால் டிபிஎஸ்பிங்கிறது பாசிட்டிவான கான்செப்ட். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லியிருக்கேன், வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்மளால் கிடைக்கலன்னு கேட்டு வாங்கிக்க முடியும், இது வந்து ஜஸ்டிசபிள். ஆனால் டிபிஎஸ்பிங்கிறது நான் ஜஸ்டிசபிள், இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதை ப்ரமோட் பண்ணுது? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அதுவே டிபிஎஸ்பி எதை ப்ரமோட் பண்ணுது? சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெமோக்ரஸி. இதுவும் நமக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து லீகல் சாங்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் இதுக்கு வந்து லீகல் கிடையாது, பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் மட்டும்தான். இதெல்லாம் சும்மா நார்மலான விஷயந்தான். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த இண்டிவிஜுவல். புரியுதா? இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலோடைய நலத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. இது நமக்கு தெரியும். நார்மலாக ஒரு ஆர்டிக்கல்ங்கிறது தனி மனிதனுக்கு தேவைப்படுறது. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபிள்ங்கிறது ஒரு கம்யூனிட்டி, ஒரு மாநிலத்தையோ ஒரு நாட்டையோ மேம்படுத்துறதுக்கான வெல்ஃபேர். அதுதான் டிபிஎஸ்பி. புரியுதா? அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக எந்த ஒரு சட்டமும் போடணும்னு அவசியம் கிடையாது, அது டைரெக்டாகவே என்ஃபோர்ஸ் ஆகிடும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இதுக்கு வந்து லெஜிஸ்லேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பார்லிமெண்ட்டோ இல்லை சட்டமன்றமோ ஒரு லெஜிஸ்லேஷன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து இம்போஸ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வேணாலும் கான்ஸ்டியூஷனால் பார்லிமெண்ட்டாலேயோ கோர்ட்டால், பார்லிமெண்ட்டுங்கிறத விட கோர்ட்டு தான் மெயின். இதில் கோர்ட்டால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இல்லாததாக்க முடியும், அதாவது செல்லாததாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். பேசிக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதுவே போதுமானது. இதில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஏதாவது வேணுமான்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சில பேரோட கூற்றுகள். ஒன்று ரெண்டு தேவைப்படும், அதை மட்டும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கிரண்வில் ஆஸ்டின் சொன்னது சொல்லிட்டு ஆல்ரெடி, கன்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்கிறது நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி.
அடுத்து வெயிட் பண்ணுங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரி டிபிஎஸ்பியை வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு டிபிஎஸ்பியை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து கேசி வியர். வியருக்கு ஸ்பெல்லிங் தெரியுதா? WHEARE. கேசி வியர் என்ன சொல்கிறாருன்னா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் கேசி வியர் சொல்கிறது மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பைரேஷன்ஸ். மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்கிறது ஆனால் கேசி வியர். அப்படின்னா என்னது தமிழில்? குறிக்கோள்கள் மற்றும் அபிலாஷைகளின் அறிக்கை. குறிக்கோள்கள் மற்றும் அபிலாஷைகளின் அறிக்கை. அடுத்தது ஐவர் ஜென்னிங்ஸ். சார் ஐவர் ஜென்னிங்ஸுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐவர் ஜென்னிங்ஸுங்கிறவர் பிஎஸ் ஆஸ்பைரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். PIOUS. பிஎஸ் ஆஸ்பைரேஷன்ஸ்ன்னு சொல்கிறார். புனிதமான அபிலாஷைகள். டிபிஎஸ்பிங்கிறது புனிதமான அபிலாஷைகள் அப்படின்னு சொன்னது சார் ஐவர் ஜென்னிங்ஸ். புனிதமான அபிலாஷைகள். அதுக்கடுத்து ஓகே, அடுத்தது சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. LM சிங்வி. LM சிங்வி என்ன சொல்கிறாருன்னா, அரசியலமைப்புக்கு டிபிஎஸ்பிங்கிறது அரசியலமைப்புக்கு வாழ்க்கை தரும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அரசியலமைப்புக்கு வாழ்க்கை தரும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது யார் சொன்னாங்க அப்படின்னா LM சிங்வி. சம்திங் தட் கிவ்ஸ் லைஃப் டு தி கான்ஸ்டியூஷன். அதாவது இட் கிவ்ஸ் லைஃப் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது தான் LM சிங்வி. இட் கிவ்ஸ் லைஃப் டு தி டிபிஎஸ்பி கிவ்ஸ் லைஃப் டு தி கான்ஸ்டியூஷன். டிபிஎஸ்பி கிவ்ஸ் லைஃப் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது LM சிங்வி. அடுத்தது MC சக்லா அப்படின்னு ஒருத்தர். MC சக்லாங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அனைத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் அனைத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் அனைத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் செயல்பட்டிருந்தால் அனைத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் செயல்பட்டிருந்தால் நமது நாடு பூமியின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது நாடு பூமியின் சொர்க்கம். இதை சொன்னது யார் அப்படின்னா MC சக்லா. இங்கிலீஷில் சொல்லணும்னா இஃப் ஆல் த பிரின்சிபிள் ஆஃப் கவர்மெண்ட் all the principle of government
அவர் கண்ட்ரி வுட் பி ஹீவன் ஆன் எர்த். அவர் கண்ட்ரி வுட் பி ஹீவன் ஆன் எர்த். இந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அவர் கண்ட்ரி வுட் பி ஹீவன் ஆன் எர்த் இஃப் ஆல் த பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் வேர் இன் பிளேஸ். அந்த லைன் கூட எழுதிக்கோங்க. இஃப் ஆல் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வேர் இன் பிளேஸ், இது எல்லாமே செயல்பட்டிருந்தா அவர் கண்ட்ரி வுட் பி ஹீவன் ஆன் எர்த். அவர் கண்ட்ரி வுட் பி ஹீவன் ஆன் எர்த். அனைத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் செயல்பட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட பூமி ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம காமனாக இது வந்து பொலிட்டிக்கல் எக்கானமிக் டெமோக்ரஸியை வந்து ப்ரமோட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்படி ப்ரமோட் பண்ணுறதை பற்றி சொன்னது அம்பேத்கர். அந்த கான்செப்ட் நமக்கு நார்மலாக தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி இன்னொரு கேஸ் இன்னும் ஒரே ஒரு கேஸ் மட்டும். ஆல்ரெடி நம்ம மினர்வா மில்ஸ் கேஸ் நமக்கு தெரியும். செண்பகம் துரைராஜன் கேஸில் ஒரே ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த சாப்டர் போதும். நாளைக்கு வந்து ஏன்னா ரொம்ப எழுதிட்டோம் இன்றைக்கி. அதனால் நாளைக்கு நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை முடித்த உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுங்கிற டாபிக் போயிடலாம். மேக்ஸிமம் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷனை மேக்ஸிமம் நாளைக்குள்ளே முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். செண்பகம் துரைராஜன் கேஸ் 1951 நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் வந்து சொன்ன ரிப்போர்ட் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதனால இதை பார்த்துடலாம் ஒரு தடவை. இது ரிலேட்டடாக என்ன முக்கியங்கிறத மட்டும். செண்பகம் துரைராஜன் கேஸ் 1951. ஆக்சுவலி இது சென்னை கேஸ். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு இந்த கேஸ் ஆக்சுவலி. அதனால் இதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும். பட் அதில் இங்கே என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். செண்பகம் துரைராஜன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் 1951 நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்டில் எனி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, எனி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி the fundamental rights would prevail. The fundamental rights would prevail. அப்படின்னா என்னது? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? டிபிஎஸ்பியை வந்து ஒர்த்து கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசுன்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. would prevail. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லை வந்து would prevail மீன்ஸ் இது ஃபஸ்ட்டு சொல்கிறது. நம்ம எதை சொல்கிறோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுதான் வந்து மேலோங்கி நிற்கும் அப்படின்னு தெரியணும். இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அடிப்படை உரிமை தான் முன்னாடி நிற்கும். இது எந்த கேஸில் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா, செண்பகம் துரைராஜன் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். அந்த கேஸ் பின்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கும். பட் ஆனால் நமக்கு இந்த கேஸோட ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சாலே போதுமான. ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இதில் டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, தேங்க்யூ.